ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் சுட சுட மீன் குழம்பு வச்சுருக்கேன். மீன் குழம்பு எப்போ வச்சாலும் இந்த மாதிரி மீன் உடையாத இருக்கணும். உடையாத அளவுக்கு நம்ம குழம்பு பார்த்து கலக்கணும், எடுக்கணும். அதில் ஒரு பக்குவமாக செய்யணும். இப்போ வாங்க, ஒரு கடாயை வச்சு நான் 2 வெங்காயம், ஒரு தக்காளி பழம், ஒரு 20 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் வடகம் போட்டுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் வடகம் போட்டுருக்கேன். வடகம் போட்டால் தான் மீன் குழம்பு நல்ல ஒரு மணமாக இருக்கும். மீன் குழம்புக்கான வாசனையும் அப்போ தான் கிடைக்கும் நம்மளுக்கு, டேஸ்ட்டும் வாசனையும். இப்போ நான் தட்டி வச்ச பூண்டையும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிறேன். வதக்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் தக்காளி பழம் போட்டுறேன். தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு தக்காளி பழம் தான் போட்டால், அதிகமாக போடல. 2 கூட போட்டால் மீன் குழம்புல நல்லாயிருக்கும். ஆனால் நான் 1 தான் போட்டிருக்கேன், போதும் எனக்கு. நான் புளி கொஞ்சம் ஜாஸ்தி போட்டேன்னா தக்காளி கம்மியாக போட்டிருக்கேன். நான் ஒரு 100 கிராம் புளி அளவுக்கு எடுத்து ஊற வச்சு கல் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி எடுத்துக்க. நான் கொஞ்சம் நிறையா குழம்பு வைக்கிறேன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஜனம் அதிகமாக இருக்கும். ஆனால் நான் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு திட்டமாக வச்சு பாருங்கள். நல்லா கரைச்சி அதிலே குழம்புத்தூள் போட்டு கை வச்சு நல்லா கரைச்சிடலாம். ரெண்டும் அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ லைட்டாக உப்பு போட்டுருக்கேன் நான். ஏன்னா புளி கூட நான் கொஞ்சமாக தான் போட்டேன் உப்பு. அதனால் குழம்புல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். குழம்பை கொட்டி இப்போ கொதிக்கட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் அதில் ஒரு 6 துண்டு மாங்காய் போட்டிருக்கேன். ஒரு 3/4 பதத்துக்கு கொதித்ததுக்கப்புறம் மாங்காய் போடணும் எப்போவுமே. அப்போ தான் அந்த மாங்காய் கரையாது, இந்தமாரி இருக்கும், கல் மாதிரி இருக்கும் மாங்காய். இப்போ மாங்காயும் அதை மாதிரி ஒரு 2 நிமிஷம் குழம்புல போட்டு கொதித்த உடனே மீன் போட்டுடணும். நான் சுதுப்பனான் மீன் சொல்லுவாங்க, காரப்பொடி மாதிரியே இருக்கும். அந்த மீன் தான் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த மீனை நான் போட்டு, ஏன்னா பொடிப்பொடியாக இருக்கிறதுனால சீக்கிரம் கரைஞ்சிடும் மீன். அதுக்காக நான் கடைசியாக போடுறேன். மாங்காயும் 3/4 வாசி மாங்காய் வெந்ததுக்கப்புறம் மீனை போடுங்க எப்போவுமே. அப்போ தான் அந்த மீன் உடையாத இருக்கும். கொதிக்கக்குள்ளே அந்த மீன் குழம்பு வாசனை நம்மளுக்கு ஆளையே தூக்கும். சுட சுட சாதம் வடித்து மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாலே நல்லா இந்த மழை கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்கும். நான் இப்போ மீனெல்லாம் க்ளீன் பண்ணி வச்ச மீன் எல்லாத்தையுமே போட்டு இப்போ லைட்டாக அசைச்சி விட்டுருக்கேன், விட போகிறேன். ஏன்னா ரொம்ப கரண்டி வச்சு கிண்டனிங்கனாக்கா மீன் புட்டு புட்டுன்னு போயிடும். இந்த மாதிரி லைட்டாக வச்சு அது அப்படியே குழம்புல முழுகிற அளவுக்கு தட்டி விட்ருங்க. இப்போ ஒரு தட்டை போட்டு குழம்பு மூடிட்டிங்கனாக்கா சிம்மில் வச்சிடணும் அடுப்பை. மீன் போட்டதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டும் அடுப்பு ஃபாஸ்ட்டாக எரியக்கூடாது. அது கொதிக்கக்குள்ளே முள் தனியாக மீன் தனியாக போயிடும், குழம்புல செதறிக்கின்னு இருக்கும். சிம்மில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே சிம்மிலே இருக்கட்டும். அப்படியே மீன் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா தட்டு ஃபுல்லாக மூடிடுங்க. ஏன்னா எப்போவுமே மீன் குழம்பு கொதிக்கக்குள்ளே தட்டு சைட்லலாம் ஓப்பன் இருக்கக்கூடாது. கொதித்து முடித்த பிறகு தான் திறக்கணும்.